வால்மணி, செம்மணி, ஜிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி, முத்துமணி, நானும் பேசுறேன். அதாவது வந்து போனா உனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்களா? ஒரு தங்கச்சி இருக்காங்களா? அதாவது ஒரு பேய் பிசாசு பில்லி சூன்ய மாதிரி ஒரு பேய் ஒரு தீய சக்தி ஒரு காதல பேசுது. மனநிலை பாதிக்கிட்ட மாதிரி இருக்க. அதாவது மனநிலை பாதிக்க போல அவசப்படுற. குடும்ப சூன்ய வச்ச மாதிரி இருக்கு. காதல தீய சக்தி பேசுது. மருத்துவ பார்த்து நோய் தீரல. அம்மா இறந்துட்டாங்க. மொத்தல நிம்மதி இல்லாம இருக்க. வாகன கட்ட மட்டும் வட்டி கட்ட மட்டும் மட்டும் இல்ல. தொழில கவனம் செலுத்த முடியல. முதல்ல சொந்த தொழில் செய்ய முயற்சி பண்ண முடியல. இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்க. வருமானம் பத்தல. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது உனக்கு. சில தற்கொலை பண்ணிக்கலாமான்னு என்ன வருது. ஏதோ தீய சக்தி சொல்றது அதுக்கேற்ற மாதிரி நடக்கிற. கெட்ட கெட்ட கனவு வருது. தேவையில்ல என்ன வருது. வேலையில கவனம் செலுத்த முடியல. இதுல இருந்து மாற்ற வரணும். அந்த தீய சக்தி விலகணும். நான் கையில பணப்புழக்கம் வரணும். வீடு வாசல் அமையணும். அந்த தீய சக்தி விலகணும். அந்த மனநோய் பாதிப்பு விலகணும். நான் நீங்க பட்ட கஷ்டம் குழந்தைக்கு படக்கூடாது. 2 பையன் இருக்கான். இருக்கானப்பா? என்ன படிக்கிறாங்க பசங்க? அவன் நல்லா பாஸ் ஆகி நல்ல வேலை கிடைக்கணும். அதாவது நீங்களும் பல ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி வேலை செய்யல. அதாவது 10 நாள் பிரச்சனை தீர்னாங்க. 15 நாள் பிரச்சனை தீர்னு சொன்னாங்க டிவியில பார்த்தோன்னே. எந்த பிரச்சனையும் தீரல. கட்சியில என்கிட்ட வந்திருக்கீங்க. நீங்க சொல்லாம நான் சொல்றேன் உண்மையா பையா? ஐயா நான் சொல்றது உண்மையா பையா? உண்மைதாங்க. நீங்க சொல்லி நான் சொல்லிட்டு இல்ல அப்படி இல்ல, நீங்க மட்டும் சொல்றீங்க. ஆமா. ஆக மொத்தல நான் 3500 கோயில் குமாரேஸ்வரர் ஜோசியர். சிவமகா மந்திரம், நவகிரக மகா மந்திரம், மலையாள மாதிரி போதி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்டாடும் போன்ற மந்திர ஜோதி நூலியத்தை சித்திரவழி பரவ ஜோசி நான். சரிங்க. நான் சொல்ற ஜோசி அப்படியே பலிக்கும். சரி சார். செய்கிற பரிகாரம் அப்படியே வேலை செய்யும். சரி சார். இன்னைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், தீரல. இன்னைக்கு முன்னுகுதுல நாளைக்கு முன்னுக்கு வர முடியல. இன்னும் வர முடியல. வேலையிலும் பிரச்சனை இருக்குது. சொத்தும் பிரச்சனை இருக்குது. குடும்பத்துல மன நிம்மதி இல்ல. கணவன் மணி அந்நியமா இருக்க முடியல. ஒரு பிரிவின மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்க. நீங்க சொல்லாம நான் சொன்னது உண்மையா பையா? உண்மைதாங்க. அப்ப நான் சொல்ற ஜோசி உண்மையா இருந்தா செய்கிற பரிகாரம் வேலை செய்வா செய்யாதா? வேலை செய்யுங்க. கண்டிப்பா மாற்றம் உருவாக்கி போதுமா? நல்லபடியா ஆனா சரி சார். கண்டிப்பா நல்ல மாதிரி ஆயிடும் போதுமா? போதும் சார். ஓகே.